இந்த பதிவு தேர்ந்தெடுத்து வந்த உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம பார்க்க போறது இந்த வரப்போற வாரம் உங்களுக்கு என்னத்த கொண்டு வரப்போகுது அப்படின்னு. இன்னொரு விஷயம் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான வாரமா இந்த வாரம் அமைய போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ராசி. நான் ஒரு 3 ராசி எடுக்கிறேன். எக்ஸாக்ட்டா 3 ராசி தான் வந்திருக்கு. ஸோ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அதிர்ஷ்டமான வாரமா அமையும். ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அக்வேரியஸ், கும்பம். இங்க என்னோட ஃபோன் ஃபோக்கஸ் பண்ணல. இது வந்து கண்டிப்பா அக்வேரியஸ் தான். எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணுமான்னு பார்க்குறேன். ஆ இது பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி. உங்களோட விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி, ஏதாவது ஃப்ரெண்ட்னால உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வரலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெர்கோ. வெர்கோ பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிறனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். எல்லாத்தையும் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேப்ரிகான், மகர ராசி. உங்களுக்கு இந்த வாரம் எப்படி அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் போகிறனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ உங்கள் லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள் இந்த வாரம். இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் வரப்போகிற வாரம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கும். ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்சிங் எல்லாத்தையுமே நீங்கள் புதுசாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா புது விஷயங்களை நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க இந்த வாரம். மை காட் நத்திங்னஸ். அதாவது உங்கள் வாழ்க்கை ரொம்ப இருண்டு இருக்குது, எந்த பாதை போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க அந்த பாதை உங்களோட பாதை இல்லை, அதை விட்டுருங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது போயிட்டுருக்கீங்க இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்கீங்க, மேபி அது ஒர்க்காக இருக்கலாம், அதில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வரல அப்படின்னா அது உங்களோடது இல்லை. அங்கேருந்து உங்களுக்கு எதுவுமே வரப்போகிறது இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிறது வெறும் டார்க்னஸ். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெட்டிங் கோ, அதை விட்டுடு. தாமரை இலை தண்ணி தாமரை இலை தண்ணி எக்ஸாக்ட்லி தாமரை இலை தண்ணி மாதிரி இருங்க. ஏன்னா அது வந்து ஒட்டாது. அந்த மாதிரி தான் இருக்கணும், டிட்டாச்ட். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது கம்பேர் பண்ணி பாருங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே போகணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க்குகளை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்க எப்படி இருக்காங்கன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த கேப், அதாவது நம்ம யாருமே ஒரே மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மரத்தையும் ஒரு மூங்கிலையும் கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வந்து ஃபெயில் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி கம்பேரிசனால நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபஞ்சம் வந்து அது வந்து அந்த மாதிரி கம்பேரிசன் வந்து பாயிண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ மூங்கல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வளைஞ்சு கொடுத்து போகணும். அது உங்களோட சிச்சுவேஷனாக மரம் மாதிரி ஸ்டேபிளாக இருக்கவங்கள பாருங்கள், அவங்க எப்படி வந்து மரமானாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் அவங்க கோ த்ரூ பண்ணாங்கன்னு பாருங்கள். உங்கள் மனசு ரொம்ப குழம்பி போய் குட்டை மாதிரி இருக்குது, பிரபஞ்சம் அதான் சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுடு, காம் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. பழசை திரும்ப 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 ஓட்டிகிட்டே இருக்கீங்க, இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படியாச்சு, பாயிண்ட்லெஸ். அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒன்றும் வரல. யாரோ ஒருத்தங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. மேபி உங்கள் மேலே இருக்க ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் உடச்சிட்டு வெளியில் வரணும். உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். மேபி நீங்கள் டிவைன் பீயிங்காக இருக்கலாம், நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு வந்து குட்டை மாதிரி இருக்குது. குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும். அவங்க அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை குழப்பி விட்டு உங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அது ஒர்க்லேயே இருக்கலாம். மேபி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக போவீங்கன்னு வச்சுக்கோங்க, போகிறீங்க. ஆனால் வந்து அதில் ஒரு குறைய கண்டுபிடிச்சி அது வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத குறையாக இருக்கும். அதை விட ரொம்ப கேவலமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க மீதி எல்லாரும். ஆனால் வந்து அந்த ஒரு சின்ன விஷயத்த ஊதி பூதாகரமாக பண்ணி உங்களை வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வச்சு உங்களை கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது. உங்களை சுற்றி எந்த மாயம் நடந்துட்டு இருந்தாலும் அதோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிறது தான். உங்களை குழப்பி விடுறதுக்கான காரணமே உங்கள் கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிறதுக்கு தான். ஸோ இந்த வாரம் இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எதில் அப்படின்னா இன்னர் வாய்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணணும், எனர்ஜி கிளென்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது குழப்பமான சூழ்நிலை வந்தது அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான வைப் தர மியூசிக் கேளுங்க, இல்லைனா ஹீலிங் மியூசிக் கேளுங்க. சவுண்ட் மியூசிக் இருக்குது, சவுண்ட் ஹீலிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் அப்படியே நெட்டை தட்டி பாருங்களேன். இதை போட்டு குழப்பிட்டு இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த வாரம் இந்த மாதிரி தெளிவாகும்.
இங்க இருக்கீங்க. நீங்க டிட்டாச் பண்றனால, ஓகே என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் இப்ப என்ன பண்றேன்? அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். என்னவோ நடந்து தொலையட்டும் அப்படின்னு நீங்க விடும்போது, டிட்டாச், லெட்டிங் கோ யார் கண்ட்ரோல் பண்ணாங்களோ, ஜாப் இருக்கா? போகட்டும். நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கம்பேரிசன் உங்கள சி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில சாதிச்சு மேல வந்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல செம்ம அடி வாங்கியிருப்பாங்க. நெறையா எத்தன ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து அந்த சக்சஸ டேஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் அப்படியே எடுத்து பாருங்க. மேல போனவங்க 40 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல இல்லன்னா வந்து படிச்சுட்டு வந்து நான் பெருசா சாதிக்க போறேன்னு நெனச்சவங்க எல்லாருமே வந்து, அவங்க போற பாதையில போகாம ரொம்ப அடி வாங்கி, ஒரு கீழ விழுந்து இந்த மாரி ஒண்ணுமே இல்லாம போய் திரும்ப மேல எழுந்து வந்தவங்க எவ்ளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரீஸ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். பிரபஞ்சம் அத தான் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு இந்த கண்ட்ரோல் பண்ண நெனைக்கிறது வந்து ஒரு ஓல்டர் வுமனா இருக்கலாம். மேபி ஃபாதர், மதர் ஃபிகர். நெக்ஸ்ட் an emotionally secure loving family is important to you. ஸோ இத தான் அவங்க யூஸ் பண்றாங்க. உங்களோட ஃபேமிலி உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்க ட்ரை பண்ணலாம். உங்களோட இன்கம்ம திருட ட்ரை பண்ணலாம். உங்கள வந்து குழப்பமாதியே வச்சுட்டு இருக்கிறது வந்து, உங்கள கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு தான். ட்ரையம்ப் ஓவர் ட்ரபிள்ஸ் அண்ட் அப்ஸ்டிக்கல்ஸ் உங்களால இத கடந்து வெற்றி பெற்று வர முடியும். எப்போ அப்படின்னா, உங்களோட டார்கெட்ட நோக்கி நீங்க எப்பவுமே ஃபோக்கஸ்டா இருக்கணும். கழுகு பார்த்தீங்க அப்படின்னா, அது மேல போயிடும். யாருக்குமே அது எட்டாது. யாராலயுமே அத பிடிக்க முடியாது. ஏன் மேல போகுது அப்படின்னா, அதால அதோட இரைய வந்து மேலருந்து கூட பார்க்க முடியும். கீழருந்து இதுங்களோடலாம் வந்து மல்லு கட்டணும்னு அதுக்கு அவசியமே இல்ல. ஸோ அந்த மாரி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ நீங்க பார்க்குற விஷயங்கள மாத்தும்போது, எல்லாமே மாறும். உங்கள வந்து பண விஷயங்கள யாராவது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி நீங்க பணம் விஷயம்னா கொஞ்சம் வீக் அப்படின்னா, அதுல பண்ணுங்க. உங்களுக்கு ஃபால்ஸ் அக்விசிஷன் அதாவது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு. நான் இங்க சொன்ன மாரி தான். உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இது ஃபேமிலி ட்ராமாவா கூட இருக்கலாம். அவங்க வந்து "நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, நான் உன்ன நெனச்சேன். நீ என்ன நெனச்ச?" அப்படின்னு பாட்டு பாடலாம். ப்ராப்ளம் டு பி ரிசால்வ்ட். கண்டிப்பா இது ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்க வாய்ப்பு நெறையா இருக்கு. ஸோ நீங்க இதுலயே அதாவது உங்கள குழப்பி விடுறதுக்கு தான் இந்த ப்ராப்ளமே அவங்க கிரியேட் பண்றாங்க. இதுலருந்து ஒண்ணுமே வரப்போறதில்ல. நீங்க என்னைக்கு இத விட்டு வெளியில போறீங்களோ அன்னைக்கு தான். பெர்சிவரன்ஸ் அண்ட் யூ வில் ஓவர்கம் த ப்ராப்ளம். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்ட்டாங்க. நீ பாட்டுக்கு உன்னோட ஃபோக்கஸ அ உன்னோட டார்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணு. இதெல்லாம் தானாவே பின்னாடி போயிடும் அப்படின்றாங்க. கண்டிப்பா ஒரு ஓல்டர் வுமன் இந்த பிக்சர்ல இருக்காங்க. அது யாருன்னு பார்த்துக்கோங்க. ஓல்டர் வுமன்னா வயசானவங்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. வயசான எண்ணங்கள் இருக்கவங்க கூட இருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, கீப் மூவிங். கீப் மூவிங் அவ்வளோதான். நீங்க எதையும் போட்டு குழப்பிக்க தேவையே இல்ல. உங்களோட எதிர்காலம் பிரபஞ்சத்தோட கையில இருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ். ரொம்ப எமோஷனலா பேலன்ஸ்டா இருங்க. ஆ உங்களுக்கு காதல் தான் பிரச்சனை அப்படின்னா, கவலையப்படாதீங்க. நீங்க வந்து முன்னாடி போக போக காதல் உங்க கைகள்ல வந்து சேர்ந்துரும். உங்கள வந்து அவங்க அட்டாக் பண்ண நினைக்கிறது வந்து ஃபினான்ஷியலா தான். இது எதுக்கு அப்படின்னா, மேபி நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா, உங்கள வந்து முன்னாடி போக விடாம, பணம் சார்ந்த விஷயங்கள உங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அதெல்லாம் நீங்க தாண்டி போயாச்சு. அது ஆல்ரெடி நீங்க தாண்டிட்டீங்க. ஏன்னா, உங்க காதல் வந்து ரொம்ப ஸ்டேபிளா, எமோஷனலா இருக்கு. டிவைன் லவ், ஓவர்ஃப்ளோயிங் லவ். இந்த காதல் வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுமா? அவங்க இந்த மாரி ட்ராமா போட்டு கட்டுப்படுத்த முடியுமா? நோ, இட்ஸ் இம்பாசிபிள். அதான் பிரபஞ்சம் சொன்னாங்க. சரி, அவங்க ட்ராமா அவங்க போடட்டும். நீங்க வந்து உங்களோட வாழ்க்கைய முன்னாடி போய்க்கிட்டே இருங்க. நிக்காதீங்க. எங்கேயுமே நிக்காதீங்க. மூவ் ஃபார்வர்ட். அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, இந்த தாமரை இலை தண்ணி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, டிட்டாச் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வாரம் ஃபுல்லா. நீங்க இதுலருந்து வெளியில வந்துருவீங்க. ஸோ கண்டிப்பா அவங்க உங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது ஃபினான்ஷியலா தான். அப்படிதான் உங்கள வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. உங்களுக்கு மேபி நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருக்கலாம். ஏன்னா நான் இங்க வந்து டால்ஃபின் பார்க்குறேன். ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்னர் வாய்ஸ். நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜர்னி இல்லைன்னா ஒரு தெய்வீக காதல் இருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் சகஜமா நடக்கும். பார்த்தீங்கன்னா சேஞ்ச். நீங்க மாற்றம் கொண்டு வரணும் உங்க வாழ்க்கையில. அதாவது இந்த வண்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மம்மி மூவில. அப்படியே எல்லாத்தையும் அரிச்சு, ஒண்ணும் இல்லாம சாப்பிட்ரும். அந்த மாரி தான் சேஞ்ச். பழசு எல்லாத்தையும் போட்டு கொளுத்திடுங்க. அந்த வயசான லேடியா இருந்தாலும் சரி, போட்டு செஞ்சுருங்க. போய்க்கிட்டே இருங்க முன்னாடி. ப்ராஸ்பெரிட்டி. நீங்க முன்னாடி போக போக தான் உங்க வாழ்க்கையில வந்து வசந்தம் இருக்கு. நீங்க இங்கே ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்த நினைச்சு நீங்க இங்கேயே நின்னுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல இருக்க இந்த ப்ராஸ்பெரிட்டி உங்க வாழ்க்கையில வராமயே போயிடும். நீங்க இப்ப நடக்கிற சின்ன சலசலப்பு, சின்ன செட்பேக்குக்காக நின்னுட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்த சன் கார்ட், ஜாய் அண்ட் டிலைட். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில யாராவது ட்ராமா போட்டாங்க அப்படின்னா, என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓகே இதெல்லாம் தாமரை இலை தண்ணி தான். அகெயின்
இதெல்லாம் வந்து ஓகே நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு. நான் வந்து இதுலேருந்து வெளியில வந்துருவேன். நான் வந்து சந்தோஷத்துல ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்க வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உங்க காதல் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு பூஸ்ட். இந்த சந்தோஷம் உங்களோட ப்ராஸ்பெரிட்டி உங்களோட ஃப்யூச்சர்ல இருக்கு. எப்போ நீங்க இதுலேருந்து முன்னாடி போய்க்கிட்டே இருக்கணும். உங்கள யார் பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணாலும் நிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன மூவாவது முன்னாடி நோக்கி போங்க. உங்களோட டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க. உட்காருங்க, பேப்பர் பேனா எடுங்க. என்னோட டார்கெட் என்ன அப்படின்னு நீங்க எழுதுங்க. நம்ம 2026 நோக்கி போயிட்டுருக்கோம். பிளான் யுவர் இயர், ஃபோக்கஸ் ஆன் தட். இந்த பின்னாடி ட்ராமாலாம் உங்க காதுல கூட எட்டாது அதுக்கப்புறம். ஸோ இதுதான் உங்களோட வரப்போற வாரம். காதல் தான் உங்களோட டார்கெட் அப்படின்னா, நிச்சயமா உங்க காதல் உங்க கைகள்ல சேரும். எப்போ அப்படின்னா, நீங்க தொடர்ந்து முன்னாடி போய்க்கிட்டே இருக்கும்போது. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.